இந்த நாளிலும் இந்த காலை வேளை தியானத்திற்காக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த தியான பகுதியிலே ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரோடு நாம் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ள, தொடர்ந்து நாம் ஜெபிக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு ஈவை குறித்து இப்பொழுது நாம் படிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை. ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அத்தனை பேரும் பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று இந்த பூமியிலே வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவர்களுக்கு தேவ பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவ பலனுக்கு பெயர் தான் திரித்துவத்தின் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஈவாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இதற்கு எந்த கைமாறு நம்ம செய்ய முடியாது. ஆண்டவரே நம்ம மேல் அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனை போல இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர் நமக்கு தருகிறார். அதனால தான் சீஷர்கள் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் ஏக்கத்தோடு அவரை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தின் 3ஆம் நபர் நமக்குள்ளே வந்து நம்மை நிரப்பி நம்மை இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த தேவ பலனை கிருபையாய் ஈவாய் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை அநேகர் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள், அல்லது இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருக்கலாம். யாராயிருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்படி, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். இந்த வருஷத்தின் இறுதியிலே அவருடைய ஆவியானவருடைய அந்த ஈவினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு புது வருஷத்துக்குள்ளே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.